ஏப்ரல் 20. தலைப்பு: வசனத்தை அல்லாமல் வேறு வெளிச்சம் கொடுக்கப்படவில்லை. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். மத்தேயு 24:24. இத்தகைய வஞ்சக நாட்களில் சத்தியத்தில் நிலைநிறுத்தப்பட்ட அனைவரும் ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராட வேண்டும். ஒவ்வொரு வகையான தவறும் சாத்தானுடைய இரகசிய கிரியைகளில் வெளிக்கொண்டு வரப்படும். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அது வஞ்சித்து அவர்களை சத்தியத்திலிருந்து திசை திருப்பவும் அவர்கள் சந்திப்பதற்கு மனித ஞானம், அதாவது தேவனுடைய பிரமாணத்தை போதிக்கிற ஆனால் தாங்களே அதற்கு கீழ்ப்படியாத பரிசேயர்களுடையதை போன்ற கற்றறிந்தவர்களின் ஞானம் அங்கே இருக்கும். அங்கே மனிதர்களின் அறியாமையும் மதியினமும் புத்தம் புதிய விசித்திரமான உடை அணிந்து வரிசையில் நிற்கிற ஒன்றுக்கொன்று இசைவாக இல்லாத கோட்பாடுகளை சந்திக்கும். இந்த கோட்பாடுகளை சந்திப்பது மிக கடினமாகும். ஏனெனில் அவைகள் அர்த்தமற்றவை. சிறிதளவு உண்மையை உடைய பொய்யான சொப்பனங்களும் பொய்யான தரிசனங்களும் அங்கே இருக்கும். ஆனால் அவை மெய்யான விசுவாசத்திலிருந்து வழிவிலக செய்துவிடும். இவைகளை கண்டறிய தேவன் மனிதர்களுக்கு ஒரு விதியை கொடுத்திருக்கிறார். வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. அவர்கள் தேவனுடைய கற்பனையை இழிவுபடுத்தினால் அவரது ஆவியானவரின் சாட்சியாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்ட அவருடைய சித்தத்திற்கு செவி கொடாமற் போனால் அவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் ஆவார்கள். அவர்கள் உணர்ச்சி மற்றும் எண்ண பதிவுகளால் கட்டுப்படுத்தப்பட்டு அவை பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து வந்தவை என்றும் தேவனால் ஏவப்பட்ட வேத வசனத்தை காட்டிலும் நம்பகமானது என்றும் கருதுவார்கள். ஒவ்வொரு யோசனையும் உணர்வும் ஆவியானவரின் உணர்த்துதல் என்று அவர்கள் கூறுவார்கள். வேத வாக்கியங்களை விட்டு வெளியே சென்று அவர்கள் பகுத்தறியும் போது அதை காட்டிலும் அதிக நம்பகமான ஒன்றை தாங்கள் வைத்திருப்பதாக அறிவிப்பார்கள். ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவதாக நினைத்து கொண்டிருக்கையில் நிஜத்தில் அவர்கள் சாத்தானால் கொண்டு வரப்பட்ட கற்பனையான ஒன்றையே பின்பற்றுகிறார்கள். மனித கண்டுபிடிப்புகளை பரலோக போர்வையில் அறிமுகப்படுத்த சாத்தான் நுட்பமான முறையில் கிரியை செய்வான். ஆனால் ஒழுக்க சீர்கேடென்னும் இருளுக்கு மத்தியில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வெளிச்சம் பிரகாசிக்கிறது. மேலும் அற்புதம், அடையாளம் போன்ற வெளிப்பாடுகள் ஒருபோதும் வேதத்தின் இடத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. சத்தியம் தியானிக்கப்பட வேண்டும். மறைக்கப்பட்டுள்ள பொக்கிஷத்தை போல் அது தேடப்பட வேண்டும். அற்புதமான சத்திய வெளிச்சங்கள் வேதத்திற்கு புறம்பாக கொடுக்கப்படாது அல்லது அதன் இடத்தை கொள்ளாது. தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். மனிதர்களை இரட்சிப்புக்கேற்ற ஞானவான்கள் ஆக்குகிற ஆழமாக பதிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை போற்றிடுங்கள். ஆமேன். பெற்றிடுங்கள். ஆமேன்.